இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் தற்போது தேர்தல் ஆணைய கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில் எவ்வளவு நேரத்திற்கு நடைபெற உள்ளது? இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட இருக்கிறது? இது பற்றி தகவல் வெளியாகியிருக்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கான அனைத்து பணிகளையும் தேர்தல் ஆணையம் துவங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்திய தலைமை ஆணையர் தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் சென்னை நேற்று இரவு வந்திருக்கிறார். பழவந்தாங்கலில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார். காலை 10 மணி முதல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர், ஆம் ஆத்மி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் 10 நிமிடம், ஒரு அரசியல் கட்சிக்கு 10 நிமிடம் என்ற விதத்தில் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தற்பொழுது இன்று காலை அரசியல் கட்சியினருடன் ஒவ்வொரு அரசியல் கட்சியுடன் 10 நிமிடம் என்ற விதத்தில் அவருடைய ஆலோசனை கூட்டம் இருந்தாலும், அதன் பிறகாக தமிழகத்துடைய காவல்துறை அதிகாரிகள், அதேபோன்று அதற்கும் பிற்பகலுக்கு பிறகாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஐஜிக்கள் என அனைவருமே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 2 விடயங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கேட்கக்கூடிய விடயங்கள் என்பது 2 விடயங்கள். அரசியல் கட்சிகளுடைய வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவா இருக்கிறது, அதேபோன்று தேர்தல் நடத்துவதற்கான ஏதுவான சூழல் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு இருக்கிறது, காவல்துறை கூடக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கிறது, ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவதா அல்லது 2 கட்டங்களாக தேர்தல் நடத்துவதா, தமிழ்நாட்டில் 2 கட்டங்களாக தேர்தல் வைத்தால் காவல்துறையுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அதே நேரத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் வைத்தால் எப்படி சரியாக இருக்குமா என்பது குறித்தான அதற்கான ஸ்ட்ரென்த், அதாவது காவல்துறையுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை குறித்து ஆலோசிப்பதற்காக அங்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தற்பொழுது உயர் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து இறங்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இந்த கூட்டம் என்பது அரசியல் கட்சியினருடன் கூட்டம் நடைபெற்றதற்கு நிறைவடைந்ததற்கு பிறகாக காவல்துறை அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக அரசியல் கட்சியினர் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்பது, தேர்தல் நடத்துவதற்கு முன்னதாக வாக்குப்பதிவை உறுதிப்படுத்துவதற்காக 100% வாக்குப்பதிவு பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையம் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பதற்றமான வாக்குச்சாவடியில் கூடுதல் கண்காணிப்பு வைக்க வேண்டும். கடந்த தேர்தலின் பொழுது மிக முக்கியமாக கூறுவது என்னவென்றால், வாக்குப்பதிவு செய்யும் பொழுது விவிபேடில் யாருக்கு வாக்களித்தோம் என்று தெரியாமல் இருந்தது. பல வாக்குச்சாவடியில் விவிபேடுகள் இல்லாமல் இருந்தது. அதை வைக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்தவர்கள் முன்கூட்டியே சென்று தேர்தல் ஆணையரை சந்தித்துவிட்டு மீண்டும் வெளியே வந்திருந்தார்கள். அவர்கள் தற்பொழுது சந்திக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் எல்லாம் இருக்கிறது. என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறித்து கேட்கலாம். என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் வச்சிருந்தீங்க இந்திய தேர்தல் ஆணையர்கிட்ட நீங்க சந்திச்சு? நம்ம அங்க பேசினது வந்து பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சி சார்பாக ஒரு 3 பக்கம் 14 பாயிண்ட்களை வந்து நம்ம முன்னிறுத்தணும். அவர்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்களாக இருந்தது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆணையர். அதே மாதிரி என்ன நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவிபேடு, அதாவது இவிஎம் மிஷின்ல இன்னைக்கு வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு. அந்த இவிஎம் மிஷினை வந்து இப்போதைக்கு நம்மளால வந்து கட்டுப்படுத்த முடியாது, ரொம்ப குறுகிய காலம் இருக்கிறதுனால. அதாவது வாக்குச்சீட்டு முறையை கொண்டுட்டு வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால விவிபேடு வந்து எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வந்து அமைக்கப்படணும். அந்த விவிபேடு உள்ள கவுண்டிங்கும் இவிஎம் மிஷின்ல நம்ம ஓட்டு போட்டு வரக்கூடிய அந்த கவுண்டிங்கும் டேலி பண்ணணும். ஏன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா 600 வாக்காளர் தான் அங்க இருக்கிறாங்கன்னா, அதுல எத்தனை % ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க 1000க்கு மேற்பட்ட வாக்குகளை பிஜேபி பெற்றதாக வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கக்கூடாது. ஏன்னா 2024 வந்து பெரிய சவாலாக இருக்கக்கூடியது. அதனால வந்து இதையும் அதையும் டேலி பண்ணி கொடுக்கணும், டேலி பண்ணணும் கம்பல்சரி அப்படிங்கறத நாங்க வந்து வலியுறுத்தணும். அதே மாதிரி கால் சென்டர்ஸ் வந்து இப்ப வந்து வாக்குச்சாவடிகள்ல நிறைய பதட்டமான சூழ்நிலைகள் வரலாம். கள்ள ஓட்டு போடுறது, இல்ல ஏதாவது கலவரங்கள் வரலாம். உடனடியாக கால் பண்ணி, ஏன்னா நாங்க அதை ஆம் ஆத்மி இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட காஞ்சிபுரத்துல நாங்க அதை சந்திச்சோம். நாங்க இங்க இருந்து கால் பண்ணி அங்க சொல்லி அதெல்லாம் போறதுக்குள்ள ரொம்ப டிலே ஆயிடுது. அந்த மாதிரி இல்லாம துரிதமாக அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்றதுக்கான மாவட்டம் வாரியாக வந்து கால் சென்டர்ஸ் வந்து அமைக்கணும் அப்படிங்கறத கேட்டிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கோ அந்த வாக்குச்சாவடிகள்ல வந்து அதிகமான பாதுகாப்பை வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இளம் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு தேர்தல் ஆணையத்திட்ட உங்க கட்சி சார்பாக கொடுத்திருக்கீங்க? அதாவது எல்லா காலேஜ்லயும் வந்து நமக்கு வந்து இந்த அவேர்னஸ் கேம்பிங் முதல்ல இப்ப இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லா காலேஜ்லயும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து விழிப்புணர்வு கொடுத்து அங்கிருந்தே வந்து அவங்களுக்கு ஓட்டுச்சாவடிக்கு போய் அங்க கேம்பெயின் போட்டு அதுல வந்து ஓட்ட இது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது இன்னும் துரிதப்படுத்தணும்.
ஏன்னா இன்னும் ரொம்ப டேட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு இந்த இதில் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது இல்லாமல் அந்த தேதியில வந்து காலேஜுக்கான எக்ஸாம்ஸ் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். எல்லா இடங்கள்லயும் வந்து சிசிடிவி கேமரா, ஈவன் கிராமங்கள்லயும் சிசிடிவி கேமரா வந்து முழுமையா இருக்கணும். அதை மானிட்டர் பண்றதுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எல்லாமே அதை மானிட்டரிங் இருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த பொது விடுமுறை, அந்த பொது விடுமுறையே இந்த வாட்டி ஒரு பாயிண்ட் என்ன சொன்னா, மண்டே திங்கக்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ உங்களோட பூத் டேட் இருக்கக்கூடாது. புதன்கிழமை போல இருந்தால் இல்லாட்டி மக்கள் வந்து கண்டினியூஸ் ஹாலிடேக்கு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரே கட்டத்தை வந்து தமிழகத்தில் ஒரே கட்டத்தை ரிசல்ட் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுன்றது நாம் பார்த்திருக்கலாம். தேர்தல் ஆணையருடன் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி உள்ளே சென்று சந்தித்துவிட்டு அந்த 10 நிமிடத்தை நிறைவு செய்து வெளிவந்திருக்கிறார்கள். ஒரே கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடத்த வேண்டும், அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையை விரைந்து செய்ய வேண்டும். அதற்கான தேதியை நீண்ட நாட்களுக்கு தள்ளி வைக்காமல் ஒரு 3 நாட்கள் 5 நாட்களுக்குள்ளாக வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவி பேடுகள் அனைத்து வாக்குச்சாவடிகள் வைக்க வேண்டும், சிசிடிவி கேமராக்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறார். இதே போன்று அனைத்து அரசியல் கட்சியினரும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். இதற்கு பிறகாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காவல்துறை, அதன் பிறகாக மாவட்ட ஆட்சியர் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் அந்த ஆலோசனை கூட்டம் நாளை 3 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர். தேர்தல் ஆணைய கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்த்.